பாரதிய ஜனதாவுடனான உறவை முறித்துக் கொண்ட முதல்வர் நிதிஷ்குமாரை கண்டித்து பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடந்தபோது ஆங்காங்கே இரு கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது. பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சார குழு தலைவராக மோடி நியமிக்கப்பட்டதை கண்டித்து அக்கட்சியுடனான உறவை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் முறித்துக் கொண்டார். ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா ஆட்சி அமைய ஓட்டளித்த மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாகவும் துணை முதல்வர் உள்ளிட்ட 11 பாரதிய ஜனதா அமைச்சர்களை நீக்கம் செய்ததை கண்டித்தும் பீகாரில் முழு அடைப்பு போராட்டம் செவ்வாயன்று நடந்தது. தலைநகர் பாட்னா உள்ளிட்ட பாரதிய ஜனதா செல்வாக்கு மிக்க மாவட்டங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. பாரதிய ஜனதா கட்சியினர் பல இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம், பேரணி, மறியல் நடத்தினர். बिहार बंद है। हम लोगों ने जनता का मैंडेट लेके आए थे। जनता के मैंडेट के साथ विश्वास करने वाले नीतीश कुमार को सड़कों पे हम लोग लाएंगे और हमारा जो मुद्दा है कि पूरी तरह से जनता को आपने धोखेबाजी दिया है। अब जनता के बीच में आइए और तब विश्वास मत हासिल कर सकते हैं, तब विश्वास मत हासिल कीजिए। ये आंकड़ों के आधार पर अगर विश्वास मत हासिल करते हैं तो पूरी तरह से बिहार की 10 करोड़ जनता के साथ आप बेईमानी कर रहे हैं. பாரதிய ஜனதா கட்சியினர் மறியலில் ஈடுபட்ட போது அவர்களுக்கும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினருக்கும் மோதல் ஏற்பட்டது. இதில் பலருக்கு காயம் ஏற்பட்டது. முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கெடுத்த செய்தி தொடர்பாளர் ராஜீவ் பிரதாப் ரூடி கூறுகையில், பந்த் முழு அளவில் வெற்றி பெற்றதாகவும் இதன் மூலம் நிதிஷ் ஆட்சியின் அழிவு ஆரம்பமாகிவிட்டதாகவும் தெரிவித்தார்.